அனைவருக்கும் வணக்கம். இந்தியா வர்சஸ் அயர்லாந்து இந்த ஐசிசி வேர்ல்ட் கப் 2024 உடைய 8வது மேட்ச் இன்னைக்கு நடக்குது. என்னன்னா யூஎஸ்ஏ நாசா கவுண்டி இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியமில் நடக்குது இந்த மேட்ச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு 3 விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெதர் கண்டிஷன் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பிச்சோடைய ஒரு கண்டிஷன்ஸ், அதுக்கப்புறம் டீமை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வெதர் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் வந்து கிளியர் ஸ்கையாக தான் இருக்கும். ஆனால் டியூரிங் த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெயினுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குது. பட் மேட்ச் வந்து அபேண்டன்ட் ஆகிற மாதிரி இருக்காது. பட் ப்ராபப்ளி கொஞ்சம் ஓவர்ஸ் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ஃபீல்டு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோ அவுட்ஃபீல்டு தான். நம்ம லாஸ்ட் மேட்சே பார்த்துருப்போம். சவுத் ஆஃப்ரிக்கா வாசல் ஸ்ரீலங்கா மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோ அவுட்ஃபீல்டு. நல்ல டைம் பண்ணுற பால் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போகுது. பேட்ஸ்மேனுக்கு எதுவும் ஒரு கான்ஃபிடன்ஸை வந்து குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக டெய்லர் மேட் விக்கெட்டாக தான் இருக்குது. இந்த கண்டிஷன்ஸ் வந்து அடாப்ட் பண்ணுறதுன்றது எந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இந்தியா வந்து ஆன் பேப்பர் பார்த்தீங்கன்னா வெரி வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு சைடு தான் நம்மளுடைய இப்போ நம்ம போயிருக்கிற இந்த ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா. இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் ஸ்ரீலங்கா மேட்ச் பார்த்துருப்போம். அந்த மேட்ச்சில் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டு ஸ்ரீலங்கா வந்துட்டு ஒரு சீமர்ஸ் கிட்ட எப்படி ஸ்ட்ரகிள் ஆனாங்கன்னு பார்த்தோம். இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு சீமர்ஸு, அதுக்கப்புறம் செஹல், இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸில் பார்த்தீங்கன்னா குல்தீப் அண்ட் செஹல். ஸோ இந்த மேட்சை பொறுத்த மட்டும் குல்தீப் யாதவ் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பூம்ராவுடைய அந்த ஃபஸ்ட்டு அந்த ஒரு 4 ஓவர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வைட்டலாக இருக்கும். ஏன்னா அயர்லாந்து வந்து நம்ம வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே முடியாது. நம்மளுடைய பழைய வீடியோவில் பார்த்தாலே தெரியும். ஒரு டார்க் ஹார்சஸில் பார்த்தீங்கன்னா அவங்களையும் ஒருத்தவங்க நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா எப்போ வந்து அவங்க ஒரு பெரிய டீமை வந்து அவங்க கொலாப்ஸ் பண்ணுவாங்கன்றது தெரியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீமை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அண்ட் இன்னொரு அவங்களோட ஓப்பனிங் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலா இல்லை கில்லா. என்னை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா லைக் ரோஹித் சர்மா அண்ட் கில் 2 பேரும் போகிறது நல்லதுன்ற மாதிரி படுது. பிகாஸ் 2023 நடந்த ஓடிஐ வேர்ல்ட் கப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை வந்து அவங்க கொடுத்தாங்க. அவங்க இன்னொன்று ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கில் வந்து கொஞ்சம் பாலுக்கு வந்து நம்ம அது லேட்டாக ஆடணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிளேயர் அவர். ஹி பிளேட் லேட். ஆனால் வந்து இவர் ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா இனிஷியலாகவே ரொம்ப ஸ்ட்ரோக்ஸுக்கு போகக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் அவர். அதனால வந்து கில்லுக்கு வந்து இந்த மேட்ச் வந்து சான்ஸ் கொடுத்தா நல்லதுன்ற ஒரு பக்கம். நெக்ஸ்ட் வந்து 2 விக்கெட் கீப்பர்ஸ் பண்ட் அண்ட் சஞ்சு சாம்சன், 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் விளையாடணுன்ற மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் தான் விளையாடணும். ஏன்னா அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஐபிஎல்ல வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு ரன் ஸ்கோரர் அந்த பேட்ஸ்மேனாக இருந்தார். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைட்டல் மேட்சஸ்லாம் வந்துட்டு அவர் சிங்கிள் ஹேண்டடாக ஆடி வின் பண்ணி கொடுத்துருக்கிறாரு 2-3 மேட்சஸில். ஸோ விக்கெட் கீப்பர் ஸ்லாட்டில் வந்து நம்ம இந்தியா வந்து சஞ்சு சாம்சனுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுன்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து போலிங்கை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ பேட்டிங் ஸ்ட்ராங் லைனப்பாக போக போகிறாங்களா இல்லை போலிங் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக கொண்டு போக போகிறாங்கன்னு தெரியல. ஸோ 6th போலராக வந்து போகிறோன்னா இப்போது ஹர்திக் பாண்டியா ஒரு ஆல்ரவுண்டர் இருக்காங்க. அதை தவிர்த்து வந்து சீமர் பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங் வந்து 11ல் கொண்டு வரதுன்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கும், லெஃப்ட் ஆர்ம் சீமர். ஸோ பூம்ரா அண்ட் ஹர்ஷதீப் சிங் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா. ஸ்பின்னர்ஸை பொறுத்த மட்டும் ஜடேஜா அண்ட் குல்தீப் யாதவ். இப்போது அடிஷ்னலாக ஒரு போலர் அவங்க போகணும்னு முடிவு பண்ணாங்க அப்படின்னா செஹலுக்கு போகலாம். அப்படின்னா பண்ட் வந்து அவங்க வந்து ரிசர்வில் கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மேட்ச் வந்து டோட்டலாக ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மேட்ச்சு. காரணம் விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஐபிஎல்ல நடந்த மாதிரி வந்துட்டு 200+ விக்கெட்டாக இருக்கவே இருக்காது. 150ன்றதே ஒரு பெரிய பெரிய ஸ்கோர்னே சொல்லலாம். டிஃபெண்டபிள் ஸ்கோர் யாரோ தோஸ் ஆர் பேட்டிங் ஃபர்ஸ்ட். ஸோ சேஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது 150ன்றது வந்துட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபஸ்ட்டு விளையாடுறவங்க இனிஷியலாக ஒரு 4 to 5 ஓவர்ஸ் வந்து டைம் எடுத்து விளையாடினாங்கன்னா அப்போ ஒரு நல்ல ஸ்கோருக்கு போக முடியும். இனிஷியலாக வந்து ஸ்ட்ரோக்ஸுக்கு போகணும்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் மாட்டிப்பாங்க. ஏன்னா விக்கெட்டோட கண்டிஷன் அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ஃபீல்டும் அந்த அளவுக்கு வந்து பேட்ஸ்மேனுக்கு ஒரு ஃபேவரபுளாக இல்லை. அன்இவன் அவுட்ஃபீல்ட் அண்ட் ஸ்லோ அவுட்ஃபீல்ட்.
ஸோ இது வந்து இந்தியாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். இந்தியா இந்த கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் விளையாடி ஆகணும். யூஎஸ்ஏ அண்ட் பாகிஸ்தான் கூட இதே கிரவுண்டில் தான் விளையாட போகிறாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து பாகிஸ்தான் கூட விளையாடுறதுக்கு அவங்களுக்கு இந்த ஒரு மேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கணும். அயர்லாண்டையும் நம்ம வந்து குறைச்சி எடை போட முடியாதுங்க. ஏன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இப்போ நிறைய T20 கேம்ஸ் அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. பெரிய டோர்னமெண்ட் அவங்க ஜெயிக்கலனா கூட அவங்க வந்து இந்த மாதிரி அயர்லாந்து கண்டிஷன்ஸும் இப்போ அவங்க ஆடப்போகிற கண்டிஷன்ஸும் மோரலஸ் சேமாக தான் இருக்கும். ஸோ அவங்க ஈஸியாக அடாப்ட் பண்ணிப்பாங்களோன்னு தோணுது. ஆனால் இந்தியாவை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கிரவுண்டில் இது வரைக்கும் யாருமே விளையாண்டு முன்னாடி சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்ரீலங்கா தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்தியா மேட்ச் தான் இப்போ 2வது மேட்சாக நடக்குது. ஸோ செகண்ட் மேட்ச் வந்து இந்தியா ஆடுறதுனால கொஞ்சம் கவனமாக ஓவர் கான்ஃபிடென்ட் இல்லாமல் கவனமாக விளையாடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அகெயின் கோலி ஃபர்ஸ்ட் டாப் த்ரீ சொல்கிற மாதிரி ரோஹித் சர்மா, கோலி அண்ட் ஸ்கை இவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தர் ஒரு பிக் இன்னிங்ஸ் ஆடினாங்கன்னா மேட்ச் வந்து ஈஸியாக நம்ம ஃபேவருக்கு போகும். இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக இந்தியா வந்து வின் பண்ணுவாங்க. கன்வின்சிங்கான்ற மாதிரி வார்த்தை மட்டும் நமக்கு சொல்ல முடியாது. ஏன்னா வெதர் கண்டிஷனும் பிச்சோட கண்டிஷனும் பார்க்கும்போது எவ்வளோ பெரிய டீம் ஆனாலும் கன்வின்சிங்காக வின் பண்ணுவாங்கன்ற வார்த்தையை சொல்ல முடியாது. ஏன்னா போன மேட்சை நம்ம பார்த்த அந்த ஒரு ரிவ்யூவை வச்சு இது நம்ம சொல்கிறோம். ஸோ எல்லாரும் மேட்சை பாருங்கள். உங்களுக்கு தோன்ற சஜஷன்ஸை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் பாஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த சேனல் மூலிமா உங்களுக்கு தெரிய வரும் இந்த T20 வேர்ல்ட் கப்பை பற்றி. தேங்க்யூ.